வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கோவை கொடிசியா அருகே தனியார் ஹோட்டலில் வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மன அழுத்தம், தற்கொலை அதிகரித்து வருவதாகவும் 4 பேரில் ஒருவர் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் 40 வினாடிக்கு ஒரு தற்கொலை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இதில் இருந்து விடுபட தியானம் அவசியம் என தெரிவித்த அவர், தியானத்தில் மதம் இல்லை, அனைத்து மதமும் சம்மதமே என்றார். நம்ம உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னக்கா மென்டல் டிப்ரெஷன், சூசைட் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. உலகத்து ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரமாக 4 பேரில் ஒரு மனிதன் டிப்ரெஷனில் போயிட்டு இருக்கார். அப்புறம் எவ்ரி 40 செகண்ட் 40 செகண்டுக்கு ஒரு ஆள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு மென்டல் ஹெல்த்துக்காக ரொம்ப அவசியமானது என்னென்னா மெடிடேஷன். மாணவர்களுக்கு பரீட்சை டென்ஷன், மக்களுக்கு வேலை டென்ஷன், இவற்றிலிருந்து விடுதலை பெற தியான நிலை மேற்கொள்வது அவசியம் எனவும், தமிழகத்தில் போதைக்கு எதிரான விழிப்புணர்விற்காக தியான நிகழ்வு நடத்தப்படுவதாகவும், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் இதுபோன்ற தியான நிகழ்வுகளை நடத்தியதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருளுக்கு அடிமையாவது அதிகரித்து வருவதாகவும் கூறினார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தா எக்ஸாமினேஷன் டென்ஷன் இருக்குது, மற்றவங்களுக்கு இது மாதிரி வேலை டென்ஷன், இது மாதிரி பலவிதமான டென்ஷன், வீட்டில் இருக்கிற டென்ஷன். இந்த டென்ஷன்லாம் தூரமாகணுன்னா, இந்த டென்ஷன்லேருந்து விடுதலை வேணும்னா நம்ம தியான நிலைக்கு போகணும். அந்த தியான நிலை இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இதோடு 2வது விஷயம் என்னென்னாக்கா போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு வந்துட்டுருக்கு நம்ம நாடு. இப்போ பஞ்சாபில், ஹரியானாவில் நாங்கள் ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்குன்னு நம்ம நினைக்கல. இப்போ தமிழ்நாட்டிலையும் அது வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு இதை தடுக்கணும். ஏன்னா போதைப் பொருளால் நம்ம இளைஞர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையே பாழாயின்றிருக்கு. நாகநதி திட்டம் சிறப்பாக செயல்படுவதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் 85 நதிகள் ஆவணங்களில் உள்ளதாகவும், ஆனால் சில நதிகள் மட்டுமே ஓடுவதாகவும் தெரிவித்தார். இந்த 85 நதிகளையும் மீட்டால் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இருக்காது என்றும் கூறினார். நம்ம நாகநதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதை நம்ம ஆரம்பித்து இப்போ பல வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். நம்ம ஆரம்பித்த போது அந்த நாகநதி பேரை யாரும் கேட்டதில்லை. அது வெறும் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் தான் இருந்தது. தமிழ்நாட்டில் 85 நதிகள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஆனால் ஓடுற நதிகள் வெறும் சில நதிகள் தான். அந்த மாதிரி இந்த நதியெல்லாம் புனரமைப்பு பண்ணுறதுக்காக, வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாம் பெட்டர் பண்ணுறதுக்காக கூட நம்ம ப்ராஜெக்ட் நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். இதனைத் தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையில் சத்சங் நிகழ்வில் வாழும் கலையமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கலந்து கொண்டார். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியருக்கு தியான முறைகளை பற்றி சொல்லிக் கொடுத்ததுடன் அவர்களை போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் எடுக்கச் செய்தார். ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. உங்களோட உடலையே நீங்கள் கவனத்தை செலுத்துவாருங்க. இந்த இயற்கையால் கொடுக்கப்பட்ட, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பரிசு நம் உடல். Take a deep breath in. ஆழமான மூச்சு எடுத்துக்குப்போம். அப்புறம் மெதுவாக அந்த மூச்சை விடும்போது உடலை இன்னும் தளர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். போதையில்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கிலும் மன அழுத்தத்தில் இருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்திட வலியுறுத்தியும் அங்கிருந்த மக்கள் அலைபேசியில் டார்ச் அடித்தும் கைகளை அசைத்தும் உற்சாகமடைந்தனர். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரன நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்த. கோவை கொடிசியா வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் பிரம்மாண்ட ருத்ர பூஜை நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரிடம் வணங்கி ஆசி பெற்றார். மிகவும் பழமையான பூஜைகளில் ஒன்றாக அறியப்படும் இந்த ருத்ர பூஜை
பங்கேற்பவர்களுக்கு மன அமைதியையும் நிறைவையும் தரவல்லது. பயிற்சி பெற்ற வேத பண்டிதர்களால் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு பண்டைய மந்திரத்தின் அதிர்வுகளும் தயிர், பால், நெய், தேன், மலர்கள் மற்றும் இலைகள் ஆகிய அபிஷேக பொருட்களில் உறிஞ்சப்பட்டு அவை ஒரு ஸ்படிக லிங்கத்தின் மீது மிகுந்த மரியாதையுடனும் நன்றி உணர்வுடனும் அன்புடனும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. புனிதமான ருத்ரம் மந்திரங்கள் கேட்பவர் மனதை இருமையை கடந்து தியான நிலைக்கு வர உதவும். பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் பயின்றாடும் நாதனே நாட்டானே வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.